பிரிவு உபச்சார விழாவினுடைய கதாநாயகர்கள், அன்பு பேராசிரியர் பெருமக்கள், கொஞ்சம் பதட்டமாகவே கதிரோலகுமார் சார் அவர்கள, கிறிஸ்டோபர் சார் அவர்கள, ஆர்பி சார் அவர்கள, கல்லூரி முதல்வர் அவர்கள, விழா அரங்கேற்பதை நிறைந்திருக்கக்கூடிய அருமை கணிப்பொறியியல் துறையை சார்ந்த முன்னாள் மாணவர் செல்வங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல மகளிரை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால் அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அருமை கணிப்பொறித்துறையை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் இந்த இனிய வேளையில் என்னோட பேச்சை சேர்ந்த நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே முதல்வர் சார் பேசுகின்ற பொழுது சொன்னது மாதிரி இப்படி ஒரு அருமையான பிரிவுபச்சார விழா வந்து வேற இந்த துறையை சார்ந்த இந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த இந்த கல்லூரியில் வேற எங்கே நடக்குமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவங்களோட களப்பணி கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முன்பே துவங்கி ரொம்ப சிறப்பாக நடத்தி இன்னைக்கு இறுதி கட்டத்தை இருக்குது. நாம எல்லாருமே முதல்ல வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எப்போ நம்ம இந்த கல்லூரியை படிப்பதற்காக தேர்வு செய்தோமோ அப்பொழுது வந்து நமக்குள்ள ஒரு சேவை மனப்பான்மை உள்ள வந்துடும். ஏன்னா நீங்க கல்வி என்பது வந்து இன்னைக்கு வியாபாரமாக்கப்பட்டு தொழிலதிபர்களால் தொழிலுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி எல்லாம் ஒரு தனி மனிதன் 147 ஏக்கரை இந்த சமூகத்துக்காக எழுதி கொடுத்து இங்கே பயிர்களுங்கள் நாளைய பயிர்கள் நல்ல பயிர்களாக வளரட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த பள்ளியை, இந்த கல்லூரியை நாம் தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது எப்போ அப்ளிகேஷன் போடுறோம் அப்போ வந்து சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் இன்னைக்கு ரிட்டையர்ட் கதாநாயகனாக இருக்கக்கூடிய கதிரோலகுமார் சாரை பொறுத்தளவுக்கு எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு, ராஜபேர் இருக்காரு. என்னை பொறுத்த மட்டும் சார் வந்து 0% இன்ட்ரெஸ்டுக்கு இஎம்ஐ என்ன கட்ட வச்சது. இன்னைக்கு நான் என்னோட சொந்த இனோவா கார்ல இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் 91 இந்த கல்லூரிக்கு நான் சேருகின்ற பொழுது என்னோட இந்த குடும்பத்தோட வறுமை காரணமா என்னை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த தலைமுறைக்கு இந்த ஃபிளாப்பி டிஸ்க்னா இது தெரியும்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு லேபுக்கு வந்து நம்ம ஃபிளாப்பி டிஸ்க் கொண்டு போவோம். அதோட காஸ்ட் 80 ரூபா. அந்த 80 ரூபாயை மாசம் 20 ரூபா வீதம் 4 மாசம் திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அதாவது ஒரு கிராமத்துல இருந்து வந்து பிஜிடிசி என்கிற ஒரு அடிப்படை கல்வி மட்டுமே வச்சு இன்னைக்கு வேணா ஒரு டாக்டர். ஆனா நாங்க இன்னைக்கு கால் வைத்த பொழுது பிஜிடிசியை மட்டும் முடிச்சுட்டு ஒரு துறையினுடைய தலைவராக உயர்ந்து இந்த அளவுக்கு பேரோடு புகழோடும் இவ்வளவு பேர் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது வந்து அவர் வாழ்ந்த விதம், பிறந்த குடும்பம், பெற்றோர்கள் அவரை வளர்த்த விதம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம கல்லூரியை பொறுத்தளவுக்கு மற்ற துறையை சார்ந்த ஹெச்ஓடிகள் எல்லாருமே அந்த துறை சார்ந்த மாணவர்களை கட்டுப்படுத்தணும்னா அம்பு ஈடு தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நம்ம டிகே சார் மட்டும்தான் அன்பு ஈடு நம்மளை கட்டுப்படுத்தும். அதான் இன்றைக்கு அளவுக்கு நம்ம வளர்ச்சி. அதை தாண்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஏதோ வந்தோம் பாடம் நடத்தணும் கடந்து செல்வோம் என்று இல்லாமல் மாணவர்களை நாளைய தலைமுறையினுடைய குடும்பத்தினுடைய விளக்குகளாக மாற்றுகின்ற பணியை செவ்வனே செய்யக்கூடியவர்கள். +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு பிஎஸ்சி கணிப்பொறியியல் படிக்க வந்ததுல நான் தான் ஃபர்ஸ்ட். அதான் +2 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட். ஒட்டுமொத்தத்தில் 5வது மாணவன். அப்ப அன்றைய சூழலில் முதல் 5 இடம் பிடிக்கின்ற இளங்கலை படித்த மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வி எம்எஸ்சி அல்லது எம்சிஏ வந்து சார் வந்து மேனேஜ்மெண்ட்ல பேசி ஃபீஸ் கன்செஷன் பிளஸ் 2-3 வாட்டியா திரும்ப கட்டுறது அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து என்கிட்ட இன்னொரு ஸ்டூடெண்ட் எனக்கு இன்னைக்கு வர முடியல வரல 2 பேர்த்தையும் கேட்குறாங்க, நீ எம்எஸ்சி ஜாயின் பண்ணிட்டேன் இல்லை எம்சிஏ ஜாயின் பண்ணிட்டியா? நான் மேனேஜ்மெண்ட்ல பேசி குறைய பணம் கட்ட வைக்கிறேன், முடிந்தால் உன்னை வந்து லேப் டெக்னீஷியனாகவும் பணியில் அமர்த்தி கொள்கிறேன் என்று கேட்டாங்க. அந்த வாய்ப்பு வந்து எத்தனை கல்லூரியில் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்.
வீட்டில் அப்பாட்ட கேட்டேன், உனக்கே தெரியலடா நம்ம குடும்ப சூழ்நிலை, நம்ம எப்படி ஃபீஸ் கட்ட முடியும், எத்தனை வாட்டியானாலும் எப்படி நம்மளால கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்த பொழுது நீ அதுக்கு அடுத்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. அப்போ அந்த இடம் எனது வகுப்பை சார்ந்த அடுத்த சகோதரர் கிடைக்கிறது. இங்கே ஒரு திருமணம்லாம் போயிட்டு வந்துருக்காரு. இருந்தாலும் கூட நம்ம சோரம் போவோம், வீட்டுக்கு ஊருக்கு போனோம், தொழில் பார்ப்போம், அப்பா பார்க்க தொழிலை பார்த்து கம்ப்யூட்டருக்கும் எனக்கு இன்னைக்கு என்ன சம்மந்தம்னா என் கடையில் பில் போடுற இடத்துல கம்ப்யூட்டர் இருக்கு, அவ்வளோதான். இருந்தாலும் கூட இன்னைக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்தவர்கள் அவர். அவர்களோட நம்ம பயணிக்கப்பட்ட காலம், இந்த கல்லூரியில் நாம் பயணம் செஞ்ச காலம், அதெல்லாம் யோசிச்சு பார்க்கிற பொழுது அன்னைக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல போய் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் நிறைந்திருக்கிறோம். டிகே சாரை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து அவரும் படிச்சிருக்காருங்கிறத இன்னைக்கு டாக்டரேட் பட்ட பிறகு இங்க வந்த பிறகு நமக்கே தெரியும். அவர் படிப்பு போடவே இல்லை. ரெண்டாவது வந்து அன்னைக்கு நம்ம இருக்கும் பொழுது நாகராஜன் சார் தான் பிரின்சிபல். அவன் காலையில் கிரவுண்டுக்கு போனோம்னா அவரோட ஹாப்பி எத்தனை ரவுண்டு ஃபார்வர்டா ஓட போறாரோ அதை இப்படி கோடு போடுவார். வந்து நின்றவங்க இப்படி கோடு போட்டுட்டே இருப்பாங்க. ரிவர்ஸ்ல எத்தனை போறாரோ அதை இப்படி கோடு போட்டு தான் ஓட ஆரம்பிப்பார். அவர் நல்லா நுணுக்கமா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹாஸ்டல்ல இருந்ததுனால கிரவுண்டுக்கு போவோம். வந்த உடனே சில வார்ம் அப் பண்ணிட்டு குளிச்சுட்டு இப்படியே கோடு போடுவார். 10 கோடு போடுறாருன்னா 10 ஃபார்வர்டு அடிக்க போறாரு அர்த்தம். அப்புறமேட்டு இப்படி கோடு போடுறாரு. 4 போடுறாருன்னா ரிவர்ஸ்ல 4 போடுறாருன்னு அர்த்தம். அப்படி ஒரு இனிமையான இதுக்கு சொந்தக்காரர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நானும் அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்எஸ்எஸ்ல சேர்ந்திருக்கோம். என்எஸ்எஸ் அறிக்கை நமக்கு எதுக்குடா வந்து அப்படின்னா சார் நாங்க 2 பேரும் தான் காரணம். நாங்க எதுக்கு சேர்ந்தோம் அப்படின்னா எனக்கும் நாட்டு நல்லபடி திட்டத்தில் சேர்ந்து நாட்டை தூக்குறது கிடையாது. திங்கள் புதன் வெள்ளி 3 நாளும் இந்த 147 ஏக்கர் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல புல் வெட்ட விடுவாங்க. நம்ம புல் வெட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணோம்னா ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் கேண்டீன்ல கொடுத்தா ஒரு டீ பப்ஸ் கிடைக்கும். எங்களுடைய ஏழ்மை, அந்த அற்புதமானவன் என்னோட ஏழ்மை, 3 நாள் டீ டோக்கனுக்காக என்எஸ்எஸ்ல சேர்ந்தோம். அதனால என்எஸ்எஸ் அந்த சுற்றறிக்கை நம்ம பகுதிக்கு அது ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க, நீங்க 2 பேரும் நிற்கிறீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இனிமையான காலமாக நடந்தது. சார் ஆர்பி சாரை பொறுத்தப்பட்டு நாங்க படிக்கும் போது அவருக்கு நீங்க முந்தின நாள் கொடுத்த அந்த பால்சோர் விருந்து இன்னும் நினைவில் இருக்கிற சார். அப்புறமேட்டு அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா நாங்க கிளாஸ் ரூம் வச்சு கொடுத்தோம். இப்ப இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பிள்ளைங்க இல்லை. அன்னைக்கு அவருக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு நாங்கள் உடச்சே காட்ட முடியாது. அப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் சாக்லேட்டோட சேர்த்து. சார் ஞாபகம் நினைக்கிறேன். இந்த பொதுவெளியில் பேச முடியாத அளவுக்கு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம் ஆர்பி சார். அவர் வந்து ரெட்டை அர்த்தத்துல பேசுவார். டெய்லி காலையில வாக்கிங் போடுங்கடா, டெய்லி காலையில இந்த வயசுல நீங்க வாக்கிங் போனீங்கன்னா பின்னாடி நல்லா இருக்கும். அந்த நகைச்சுவை உணர்வோடு நம்ம வந்து கிரவுண்டுக்கு அழைத்து செல்கின்ற ஒரு பணி. அப்புறம் கிறிஸ்தவ சாரை பொறுத்தளவுக்கு எங்களோட பேசிக் நடந்த ஆசிரியர், கேஷுவலா ஜாலியா கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள். இடையில வந்து நான் ஒரு நாள் கல்லூரிக்கு வந்திருக்கின்ற பொழுது அவருடைய அந்த சூழலை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே கண்ணீர் வடிக்கின்ற நிலைமை. ஏன்னா அவ்வளவு கலகலப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இந்த கல்லூரி இன்றைக்கு எத்தனையோ எழுத்தாளர்களை, எத்தனையோ அறிவியல் அறிஞர்களை இன்னைக்கு பேசும்போதே சந்தோஷமா இருக்குது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துல எல்லாம் வந்திருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, பலதரப்பட்ட தமிழா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரியும் நானும் சேர்ந்துருக்கோம். நமக்கு முன்னோடி அங்கே சாமி வச்சிருப்பாரு எங்க ஏரியா ராவடைக்கு. எப்ப பார்த்தாலும் லைட் இருக்கு. நம்ம சனிக்கிழமை பெரிய வருஷம் வெளியில போயிட்டு வந்து அவர் லேப்ல வந்து மண்டிச்சுட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் நம்மளோட இன்ஸ்பிரேஷன். இப்படியெல்லாம் படிக்கலாமா, இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்க தான் ஒரு முன்னுதாரணம். அதெல்லாம் முன்னுதாரணம் எடுத்தது அடிப்படையில் ஏதோ நீங்கள் சொல்லிக் கொடுத்த பேசிக்கும் போச்சானும் C++ம் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்திலும் கூட பயன்படாமல் போடாவிட்டாலும் கூட உங்கள் பாடம், உங்கள் பழக்க வழக்கம், நீங்கள் எங்கள் தோல் தட்டி சொல்லிக் கொடுத்த அந்த அறிவுரைகள் இன்றைக்கு எங்களை ஒரு இடத்தில் உயர்த்தி இருக்கிறது. அதற்கு காரணம் பண்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள், நீங்கள் கற்பிக்கின்ற அந்த போதித்த அந்த போதனைகள் எல்லாமே இன்னைக்கு இப்பவும் பலதரப்பட்ட மேடைகளுக்கு போகலாம். புத்தகம் சம்பந்தமான மேடை அப்படின்னா நம்ம லைப்ரரி தான் ஞாபகம். அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளுமே இந்த கல்லூரியை சுற்றி இருக்கின்ற வகையில் நீங்கள் கட்டமைத்து கொடுத்தீர்கள். இன்னைக்கு காலேஜ் கட்டுமாங்க, ஆனால் கல்லூரி செக்ஷன் கூட நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தம் தான். அது மாதிரி அதாவது உலகம் வந்து கலவர பூமியாக இருக்கலாம், பலதரப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் முன் வாழ்வியல் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்லூரியினுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு எடுத்துக்காட்டு.
இப்போ அதெல்லாம் இருக்காது. 90களில் கல்லூரி வளாகத்திற்குள் டியூப்லைட் உடைக்கிற சத்தம் கேட்கும், மாணவர்களுடைய கோரஸ் ஒலி கேட்கும், ஆங்காங்கே கும்பலாக நின்று கத்துவார்கள். இது எல்லாமே ஏசிக்குள்ள உட்கார்ந்துருக்கிற அந்த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த யாருமே வரமாட்டாங்க. ஜூனியர் சேர்மன் வருவாரு, ஹெச்ஓடி சார் மட்டும் பேச பண்ணி உங்களுக்கு இங்க வேலை இல்லை, என்ன செய்யணும் இருக்காப்ல, வெளியே வர சொல்லுங்க, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படியே இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா, இப்பவும் நம்ம தெருவில் ஒரு பிரச்சனையா எட்டி நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கு. உண்மைதாங்க, அதுக்கு தப்பு. அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்போட நம்மளை அவங்க வளர்த்த விதம். ஆபீஸாரை பொறுத்த அளவுக்கு செகண்ட் இயர்ல ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல்லே தான் வருது, அப்பதான் வாழ்ந்தாங்க. கல்லூரி கட்டணத்தை கட்டுவதற்கு இயலாமல் ஒரு 14 நாட்கள் கழித்து தான் நான் வந்தேன். செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப போர் அடிக்கிறது. 14 நாட்கள் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் 10 நாள்ல இன்டர்னல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வச்சேன். அவரோட சப்ஜெக்ட் நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். தோளை தட்டி கொடுத்து 300 ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். 14 நாள் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் 10 நாள்ல படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வந்துருக்கிறான். நீங்க தான் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் தட்டி கொடுத்த தோட்கள் இன்னைக்கு நிறைய கைதட்டல்கள் இருக்கு சார். காரணம் உங்களா. அதே மாதிரி இன்றைக்கு என்னோட முகநூல் பக்கத்தை போய் பார்த்தீங்கன்னா அவர் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு போட்டுருக்கேன். நினைக்க மாட்டாங்க, அப்படியே காரணம் தேடியர்ல 3 நாள் இன்வெஸ்ட்லா கூட்டு போனாங்க. எங்கன்னா கேரளா 300 ரூபாய். அப்ப அந்த சுற்றுலாவிற்கான மாணவர்கள் பெயர் கொடுத்தவர்கள் பணம் செலுத்தி ஒரு பட்டியலை படிச்சுட்டே வரும்பொழுது என்னோட நம்பர் 23 CCS 22 பேசுகின்ற பொழுது வாசிக்கின்ற பொழுது என்னோட பொருளாதார சூழ்நிலை எல்லாத்துக்குமே தெரியுங்கிறதுனால நான் அந்த முன்னுரை எப்படி மேற்கொள்ள பண்ணேன்னா, திருவி காலத்தில் என்னோட அக்கா படிக்கிறாங்க. என்னோட சக நண்பர் செந்தில்ராஜனோட அக்காவும் படிக்கிறதுனால அவங்களும் அந்த பணம் வாங்கி கட்டினாங்க. வாஸ்துக்கு வரும்பொழுதே வேற நீங்களும் வாங்க அப்படின்னு என்னால் தாங்க முடியல. அந்த 25 பேருக்கு மத்தியில் அந்த கேள்வி கேட்டது என்னால் தாங்க முடியல. எதிர்த்து நின்று 2 சொட்டு கண்ணீரை ஒரு வடித்திருக்கு தான் நான் அவர் இன்னைக்கு பேஸ்புக் பக்கத்தை பாருங்க, வருஷ கணக்கில் அந்த பதிவு இருக்கு. அது மாதிரியான நிறைய நிகழ்வுகள் இன்பம் துன்பம் கலந்த கலவையாக அந்த 3 ஆண்டு கழிச்சோம். அதை தாண்டி 94ஆம் ஆண்டு பிரிவோச்சலாளர் நான் படித்த கவிதை தான் இன்றைக்கு பல மேடைகளை எனக்கு வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் அந்த கவிதையை சொல்லி கைதெழுத்து வாங்கியிருக்கேன். அந்த கவிதையை நான் படித்த பிறகுதான் 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், உங்களோட திறமை நீ வெளிக்காட்டல, நீ வேஸ்ட் பண்ணிட்டேன், உங்களோட திறமையை நீ வெளிக்கொண்டு வரல, இவ்வளவு கவிதை எழுதுவியா, இந்த மாதிரி மேடையில பேசுவியா அப்படின்னு கேட்டு எனக்கு டிகே சார் தோல்ல தட்டி நிச்சயமாக எதிர்காலம் உனக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று தட்டி கொடுத்ததன் பாங்கு அவர் படிச்ச அவங்க ஊரு பள்ளிக்கூடத்துக்கு 3 ஆண்டு சிறப்பு விருந்தினராக போய் அந்த ஸ்கூல்ல பேசும்பொழுதே அந்த அழைப்புகளில் பார்த்தீங்கன்னா பழைய மாணவர் சங்கத்தில் சார் பேர் இருக்கும். நானும் இந்த பள்ளியுடைய பழைய மாணவர் தான் ஆரம்பிப்பேன். எப்படி சார் நாங்கள் இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் யோசிப்பார்கள். உங்கள் கல்லூரியின் பழைய மாணவர் திரு கதிரவளவகுமார் சாரோட ஸ்டூடெண்ட், அதனால நானும் உங்க பழைய மாணவர் தான் நான் இந்த கிருஷ்ணாபுரத்தில் பேசி அவர் இல்லாத இடத்துல அவரின் புகழை நான் பரப்பி இருக்கிறேன். அதனால அவர் இல்லாத இடத்துல நீங்க எல்லாம் நினைச்சுட்டே இருந்தது போலதான் இன்னைக்கு எல்லாருமே இந்த குடும்பத்துல யாரோ ஒரு வீட்டு பக்சன் சொன்னா இவ்வளவு பேர் நீங்க ஒன்னா வருவோம்னா வரமாட்டோம். ஆனால் இவர்கள் 3 முன்னிலைப்படுத்திட்டு இந்த விழாவிற்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் உங்களை வணங்குகிறோம். அந்த 94ஆம் ஆண்டு நான் வாசித்த அந்த கவிதையை எங்கும் வாசித்து விடைபெறுகிறேன். வானிற்கு வயதானால் மழையாகிறது, மழைக்கு வயதானால் அருவியாகிறது, அருவிக்கு வயதானால் ஆறாகிறது, ஆறுக்கு வயதானால் கடலாகிறது, கடலுக்கு வயதானால் மீண்டும் வானாகிறது, பூவுக்கு வயதானால் காயாகிறது, காய்க்கு வயதானால் கனியாகிறது, கனிக்கு வயதானால் விதையாகிறது, விதைக்கு வயதானால் மீண்டும் மரமாகிறது, மரத்திற்கு வயதானால் மீண்டும் பூவாகிறது. ஏன் இந்த உறவுக்கு வயதானால் மட்டும் பிரிவாகிறது? ஓ, பிரிவு என்பது புதிய உறவுக்காக தானோ? புதிய உறவில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.